श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदाम्बदी वेदांत गुरुमुखार्जित वागीश पदारविन्दमधुपालिं श्री ब्रह्मतंत्र कलजिन्मणिमालां वन्दिशीय सुमहार्गां संकल्पकल्पलतिकाम अवधिं क्षमायाः स्वेच्छा वराह महिषीं सुलभानुकंपां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं विश्वंभराम शरणं शरणं प्रपद्ये. பூமி பிராட்டியினுடைய பெருமைகள் பார்த்துன்னு வந்தோம். சஞ்சோதிதா கருணையா சதுரப்புமர்த்தான் அப்படின்னு 4 விதமான புருஷார்த்தமும் நமக்கு கொடுக்கிற தாயாராக இருக்கா ஜனனி அப்படின்றத பார்த்தோம் போன வாரம். அதுக்கப்புறம் தாயாரினுடைய வர்ணனை, ஒரு கையில தாமர புஷ்பமும் இன்னொரு கையால அபயத்தை காட்டின்னு இருக்கா அப்படின்னு, நான் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரியும், எப்பேற்பட்ட தேவதைகளை பார்த்தாலும் பெருமாள் உள்பட கையில ஒரு ஆயுதமாவது உண்டு. ஆயுதம் இல்லாத பெருமாள் சேவிக்க முடியாது இல்லையா? சங்க சக்கரம். அந்தந்த தேவதைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் உண்டு. ஆனா தாயார் மட்டும்தான் கையில ஆயுதமே இல்லாத எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கையில தாமரப்பூவா வச்சுட்டு இருக்காளாம். அந்த பெருமாள் கூட ஆயுதத்தை எதுக்கு வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, அப்ப அவர் ஆயுதம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா அது நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காக இல்ல, அது ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசுப்புக்காக, அப்பேற்பட்ட ராட்சசர்களுக்காக. சக்கரம் அப்படின்றதெல்லாம் நமக்கு உபயோகப்படுத்திட மாட்டேன், அதுக்கெல்லாம் பெரிய ராவணாசுரன் மாதிரி இருக்கணும். அந்தந்த மாதிரி பாவம் பண்ணவாளுக்கு தான். நமக்கு என்னன்னா சின்ன தண்டு போறோமாம். ரங்கநாதன் பார்த்தா பின்னாடி ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு வச்சுருப்பேன். அதனால சின்ன சின்ன இந்த பாப்பங்களுக்கும் தண்டனை கொடுத்துதான் ஆகணும். சாஸ்திரம் விதி விகிதம். அதனால தப்பு பண்ணவாளுக்கு தண்டனை அப்படின்றது இருந்தா தானே ஒரு பயம் இருக்கும். அதனால அவர் வச்சுருக்கார். ஆனா அது கூட இல்ல, அவளையும் மாத்தணும். தப்பு பண்ணாலும் அவள் ஏதோ ஒரு சூழ்நிலையாலதான் அப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சு தாயார் பகவான் கிட்ட ஒரு பொறுமையாக எடுத்து சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படி. இதுக்கு அடுத்த வர ஸ்லோகங்கள் பார்த்தா இதுதான் முக்கியமாக இருக்கு. ஏன்னா ஒண்ணு, நம்மளுடைய நிலையை தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, நமக்கு இருக்கிற பக்தி வேற யாருக்கு இருக்கு? நம்ம தான் பெருமாள் எத்தனை வாட்டி நடந்து போய் சேவிக்கிறோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் தாயாரினுடைய கருணை நமக்கு புரியும். அந்த தாயார் தான் நமக்கு புருஷார்த்தமாக இருந்து பகவான் கிட்ட நமக்கு ஏத்தி சொல்லி நம்ம குழந்தை தானே அப்படின்னு அனுகிரகிக்கிறார். தாயார் இல்லைன்னா பெருமாள் கூட நமக்கு நம்ம பண்ண பாபத்துக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா அவரும் பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவே பூமி பிராட்டி இருக்கான். அந்த புருஷார்த்தத்தை நமக்கு எப்படி பண்றா அப்படின்றத வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இன்னைக்கு 4 ஸ்லோகம் அனுபவிக்கலாம். உத்வேல கல்மஷ பரம் பரிதாத்தமர்ஷாத் உத்தம் சிதேன ஹரிமஞ்சலினாப்யதிருஷ்யம் ஆகஸ்மிகோ யமதி கம்யதி பிரஜானாம் அம்பத்வதீய கருணா பரிணாமயேவ அப்படின்னு, அம்பத்வதீய கருணா பரிணாமயேவ அப்படின்னு ஆச்சரியமா சொல்றாரு. அம்மா அப்படின்னு உன்னுடைய கருணையினாலதான் பகவான் முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை. இல்லைன்னா பகவான் முன்னாடி போய் நம்மளால நிக்கிறதுக்கு கூட ஒரு யோக்கியத்தை இல்லை. அவ்வளவு பாபங்கள் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா ஒரு கடைசி 5 வருஷம் தான். ஆனா உண்மையிலேயே நம்ம எத்தனையோ ஜென்மாவாக இங்க இருந்துட்டேதான் இருக்கும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். அப்ப இத்தனை ஜென்மாக்களாக நம்ம சேர்த்து வைத்த பாபம் ஏதோ ஒரு புண்ணியத்தினால இன்னைக்கு ஒரு மனுஷ ஜென்மாவை எடுத்து ஏதோ பகவத் அனுகிரகத்துல ஒரு ஆச்சாரியர்கள் அனுகிரகத்துல நம்ம இப்ப ஏற்பட்ட சத்சங்கத்துல இருந்தாலும் சகல ஜென்மாக்கள் பண்ண பாபம் தானே. அதுவும் சொல்றேன், சாதாரண பாபம் இல்ல, உத்வேல கல்மஷ அப்படின்னு. ஒரு சமுத்திரத்துக்கு கூட கரைன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. அந்த சமுத்திரம் அந்த கரையை தாண்டாது, அதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த சமுத்திரம் அந்த கரையை மீறி போய் சுனாமின்றதுலாம் எப்பயோ ஒரு விதமாக நடக்கிறது. அதுவும் நம் பூமியில பண்ணக்கூடிய அந்த பாப்பங்கள், என்விரான்மெண்ட்டை சரியா வச்சுக்காத ஒரு விஷயங்கள்னாலதான். ஆனா அந்த கரை தாண்டாது. ஆனா நமக்கு அந்த கரையை நம்ம தாண்டுறோம். ஒரு கோட்பாடு இல்ல, ஒரு பாபங்கள் பண்ணிட்டே இருக்கும். அது இல்லாம கல்மஷ பரம்பரிதா அப்படின்னு பண்ணிட்டே, அது கூட 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 நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம்.
ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி சரி இனிமேது நம்ம புண்ணியங்கள் தான் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்கிறது. அந்த ஒரு சமயத்திலையும் பாவங்கள் பண்றதே ஆயிடுது. அதனால பகவான் கிட்ட என்னன்னா, பகவானுக்கு எங்க மேல அவ்வளவு கோபம். எவ்வளவு ஜென்மா கொடுத்தாச்சு, பார்த்தாச்சு, உனக்கு தண்டனை கொடுத்தாச்சு, நல்ல சாஸ்திரங்களும் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலையும் இவன் பாபங்கள் பண்றான்னு உடனே பகவானுக்கு நம்ம மேல பரம கோபம். அதனாலதான் அவர் என்ன பண்றார், உத்தம் சிதேன ஹரிமஞ்சலினாபியதிருஷ்யம், அற்புதமான அஞ்சலி பண்ணாலும், அதுவும் எப்பேற்பட்ட அஞ்சலினா உத்தம் சிதேன, ஒரு சிரசு மேல அஞ்சலியில பலவிதமான அஞ்சலி இருக்கு. நம்ம ஹிருதயத்துல வச்சுட்டு நம்ம கை கூப்புறது, தலைக்கு மேல வைத்து கை கூப்புறது, ஹிருதயத்திலேருந்துனா ஹிருதயத்திலேருந்து தியானம் பண்ணி ஒரு பக்தியோட கை கூப்புறது, தலைக்கு மேல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாம் என்ன நீதான் க்ஷமிக்கணும் அப்படின்னு, நீரே தான் எனக்கு ஒரே அனுகிரகம் பண்ணணும், வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரியான அப்படி அஞ்சலி பண்ணா கூட, அஞ்சலி பண்ணாலே பகவான் ரட்சிச்சிருவான்னு இருந்தா, இந்த அஞ்சலிக்கும் பகவான் இன்னும் கோபமாகத்தான் இருக்கு. ஏன்னா இத்தனை பாவங்களும் பண்ணிட்டு என்கிட்ட வரியா அப்படின்னு. கோவிலுக்கு வந்தாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னா, வராகாவதாரத்துல நிறைய பாவங்கள் சொல்றது. அதுலயும் கோவிலுக்கு என் சன்னதியில கூட பாபம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. ஒரு பகவத் அபச்சார, பாகவத் அபச்சார நமக்கு கத்தியத்திரியத்திலையும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் எடுத்து காட்டுறார், எப்பேற்பட்ட பாவங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படி. சக்கியா அபச்சார, பகவானாலேயே சகிக்க முடியாத ஒரு அபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயோ பண்ணதுல சன்னதியிலேயே நம்ம கதை பேசிட்டு இருக்கோம். கோவில் பெரிய கோவிலா இருந்தோம்னா அங்க பின்னாடியே உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது அவரே சகிக்க முடியாத அளவுக்கு பாவங்கள் பண்ணிட்டு இப்ப திடீர்னு கை கூப்பிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னா உன்னை மன்னிச்சிடணுமா அப்படின்ற ஒரு கோபத்தோட தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன ஒரே கதின்னா, அம்பத்வதீய கருணா பரிணாமையேவ, அம்மா உன்னுடைய கருணை மட்டும்தான். சரி, பெருமாள் கிட்ட நீ ஒரு என்ன பண்ண, உன்னை கோபத்திலிருந்து அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணணும் உன் பாப்பங்களுக்கு அப்படின்னா அஞ்சலி பண்ண, அதனாலயாவது பகவான் ஏத்துக்கிறானா ஏத்துக்கல என்று அவருக்கு ஒரு அஞ்சலியாவது பண்ணியே. தாயாருக்காக நீ என்ன பண்ண, பூமி பிராட்டிக்காகன்னா அந்த தாயார் ஒண்ணுமே நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. என்னன்னா தாயார் அனுகிரகம், ஆகஸ்மிகோயம் அதிகம்யதி பிரஜானாம் அப்படின்னு கருணை தான். ஏன் அப்படின்னா அம்பா அப்படிங்கிறார், அம்மா. ஏன்னா அம்மாக்கு தன்னுடைய குழந்தை மேலே அதிகமாக கருணை இருக்கே ஏன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்பாளா? ஏன்னா எனக்கு அம்மா, அதுதான் அதுக்கு சமாதானம். என்னதான் தப்பு பண்ணாலும் அவன் எப்படியாவது திருந்திருவான், ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு அம்மா கஷ்டப்பட்டு கேட்பா. அவன் எப்பேற்பட்ட இது பண்ணாலும் நீ இப்படி பண்ணிட்டியே, இந்த மாதிரி இருக்காத அப்படின்றதுக்காகத்தானே அவ போராடுவான். என்னதான் தப்பு பண்ணாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு இவன் பாப்பி, இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துரும் அப்படின்னு ஒரு அம்மா நினைக்கவே மாட்டான். அது அம்மாவுடைய சுவபாவம். அது சுவபாவமாகவே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஜெகன்மாதா, ஜெகத் ஜனனி அப்படின்னு பார்த்தோம். நமக்கு எல்லாருக்கும் தாயாரான பூமி பிராட்டி. அப்ப நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னா, எல்லாரும் அந்த பெருமாளுக்கு ஒரு அஞ்சலி பண்ணிட்டானே அப்படின்றதுனால பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லுவாராம், இவர் நீ எப்படியாவது அனுகிரகம் பண்ணணும். அதனால உங்களுடைய கருணை ஒன்னேதான் எங்களுக்கு ஒரே இது உபாயம், வேற எதுவுமே இல்லை. பகவான் என்ன சொல்றார் கிருஷ்ணன் அப்படின்னா, தர்மஸ்லோகத்துல பகவத்கீதையில சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு, எல்லா தர்மங்களும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ சொன்ன அந்த பக்தி யோகங்களுக்கெல்லாம் எனக்கு யோகியத்தே இல்லை, ஆனாலும் என்னால முடியலன்னு ஒருத்தன் சரணவ் அப்படின்னு சரணத்துல விழுந்தா அவனுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்றேன்னா, அப்பேற்பட்டவர் கூட நம்மளுடைய பாபங்கள் பார்த்து ஒரு நிமிஷம் கோபம் வரதான் செய்யுது. அதனாலதான் தாயாரனுடைய அனுகிரகம் இல்லாட்டி நம்மளால கிட்ட கூட போக முடியாது. நம்ம இன்னைக்கு பகவான் கிட்ட போய் கோவில்ல சேவிக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரே காரணம் தாயாரனுடைய அனுகிரகம் தான், அந்த பூமி பிராட்டியினுடைய அனுகிரகம். ஏன்னா தான் சுவாபாவிகமாவே க்ஷமா, பொறுமையோடு இருக்காள் நமக்கு அம்மா அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்றேன். நம்ம ஸ்ரீரங்கத்துல கூட பெருமாள் சேவிக்க போலாம். அந்த ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூமாதேவியோட அந்த 4 மாட வீதியில ஏழுறதுதான் அழகு. எப்பயுமே தாயாரோட எழுதினா பெருமாள் ஹம்சகத்தியில தான் எழுதுவேன், நிதானமாக எல்லாருக்கும் சேவை சாட்சின்னு எழுதுவேன். ஹம்சகதி தான்.
ஏன்னா பெருமாளுக்கு அந்த தாயார் பக்கத்துல இருந்து எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தாயார் 2 பேருமே ஸ்ரீரங்கத்துல பார்த்தா இப்படிதான் இருப்பா. ஒரு கண்ணால பெருமாளை பார்த்துட்டு ஒரு கண்ணால நம்மளை கட்டாட்சிச்சுட்டு இருப்பா. என்னன்னா பெருமாள் கிட்ட சொல்றான் வந்திருக்கான் பாரு குழந்தை வந்திருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் அவர்கிட்ட சொல்லிட்டே இன்னொரு கண்ணால நம்ம கட்டாட்சிச்சுட்டு வரும். அதனால அதே பெருமாள் தனியா எழுதுற அப்படின்னா அவருக்கு சிம்மகதி கஜகதி எவ்வளவோ கதி அவருக்கு உண்டு. அப்போல்லாம் நம்மளால அப்படி சேவிக்க முடியுமானா அவர் வேகமாக இங்கேயும் அங்கேயும் எழுதுவார். நம்ம பின்னாடியிலிருந்து அந்த ஒரு க்ஷணம் தான் சேவிக்க முடியும். ஆனா தாயாரினோட எழுதினா நிதானமா நம்ம சேவிக்கலாம். அந்த அர்ச்சாரூபத்துல கூட தாயார் இருக்கும் பொழுது அந்த தாயாருடைய கருணையினால்தான் அப்படி நமக்கு அனுகிரகம் ஏற்பட்டதாக கிடைக்கும். இதுக்கு அடுத்தது 28வது ஸ்லோகம். பிரத்யேகமப்தநியதைரபி துர்ய ப்ரோஹாத் பிராப்தே விபாக சமயே ஜனிதானுதாபாத் நித்யாபராத டிபஹாஸ்சகிதஸ்ய ஜந்தோஹ கந்தும் முகுந்த சரணௌ சரணம் க்ஷமே த்வம் அப்படின்னு முகுந்தன் அப்படின்னு பகவான் நமக்கு சம்சாரத்துல இல்லாத மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பகவான் அவனுடைய சரணம் அப்படின்னு சரணாகதி அப்படின்னு நம்ம பண்ணணும்னா கூட பக்கத்துல பூமி விராட்டி இல்லாத பண்ண முடியாது. துவம் கந்தும் துவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நீ பக்கத்துல இல்லாட்டி எங்களால அவரால் சரணாகதி பண்றதும் கஷ்டம் அப்படி. அதனால ஏன் அப்படின்னா அதுவும் திருப்பி நம்ம கிட்டதான் சொல்றேன், பாப்பங்கள் அப்படி பண்ணிருக்கும். பிரத்யேகமப்தநியதைரபி துர்யபோஹாத் அப்படின்னு ஒரு பாப்பம் ஏதோ நிறைய பாப்பம் நிறைய ஜென்மால நிறைய பாப்பம் இருக்குன்னு நினைக்க வேணாம். நம்ம பண்ண ஒரு பாப்பமே நமக்கு லட்ச ஜென்மாவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பாப்பங்கள் நம்ம பண்ணிருக்கோம். பிரத்யேகம் இன்னொரு பாப்பம் எடுத்திருந்தா கூட இதனால இந்த பாப்பத்தினால நமக்கு இன்னும் ஒரு 10 ஜென்மா இன்னும் ஒரு 20 ஜென்மா அப்படின்னு ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா எத்தனை பாப்பங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பாப்பத்தினுடைய பலனும் என்னன்னா ஒரு லட்ச ஜென்மா. சரி இந்த ஜென்மால எனக்கு புரிஞ்சிடுது, அப்போ இத்தனை பாப்பத்துக்கும் நான் பரிகாரம் பண்ண போறேன் அப்படின்னு கிளம்பினா அந்த பரிகாரம் பண்ணக்கூடிய சமயத்துல இன்னும் பல பாப்பங்கள் இன்னும் அது டபுள் ஆயிட்டே தான் போறதே தவிர ஒரு இடத்துல நிறுத்தவே நம்ம முடியாது. அது நமக்கு சுபாவமாவே ஆயிட்டு. அப்போ என்ன பண்றது? அப்போ அப்பேற்பட்ட பாபங்கள் உடையவன். அப்போ பிராப்தே விபாக சமயே. ஆனா பாபத்தினால ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு பலன் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு பశ్చాத்தாபம் வருது. இந்த பாப்பத்தை நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு எப்ப வருதுன்னா பாபம் பண்ணும் பொழுது அந்த புத்தி வரல. பண்ணும் பொழுது எல்லாத்தையும் பண்ணிடுறோம். ஒருத்தனை தமான்னு திட்டிடுறோம். ஒரு பரம பாகவதரை இந்த பக்கத்துல அப்படி போ அப்படின்னு தள்ளிடுறோம். கோவில்ல லைன்ல போகும்போதே சண்டை போடுறோம். எவ்வளவோ விஷயம். அதிலே நம்ம எவ்வளவோ அந்த பண்ணும் பொழுது அதனுடைய தப்பு தெரியல. ஆனா அந்த அனுபவிக்கும் பொழுது இப்படி நம்ம பண்ணிட்டோமே, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அதுவே ஒரு பெருமாளுடைய அனுகிரகம் தான். ஏன்னா அப்பயாவது அவனுக்கு அந்த பశ్చాத்தாபம் வருது. அதனால பாப்பம் பலன் அனுபவிக்கும் போதுதான் நமக்கு அந்த கஷ்டங்கள் தெரியுது. நித்யா பராத நிபஹாஸ்ச கிதஸ்ய ஜந்தோஹோ. பிரத்யேகம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாபங்கள் அப்படின்னா எப்பெல்லாம் நீ பாப்பம் பண்றன்னா நித்யா பராத நித்தியமும். ஆச்சாரியர்கள்லாம் நித்தியானுஷ்டானம் அப்படின்னு சொல்றோம். அவ பண்றது தினமும் காத்தால எழுந்துக்கிறதுல இருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்தா ஆச்சாரியர்கள் எவ்வளவு நித்தியானுஷ்டானமே அவ்வளவு இருக்கு நமக்கு. நம்ம கூட சுவாமிகள் எல்லாம் சேவிக்கும் பொழுது திடீர்னு எல்லா சமயத்திலும் சேவிச்சிட முடியாது. ரைட்டுன்னா சுவாமி அனுஷ்டானத்துல இருக்காரு அப்படின்னு வெளில சொல்லிடுவான். அது இல்லாம சிஷ்யர்களை பார்க்கறதுக்கு அங்கிறது தனி சமயம் அவ ஒதுக்குறான். அப்படி அனுஷ்டானங்களை எதையுமே விடுறது இல்லை. ஏதோ 4 சிஷ்யர் வந்தா அதனால பரவாயில்ல ஒரு 6 மணிக்கு கூட நம்ம அனுஷ்டானத்தை விட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறது இல்லை. அதனாலேயே காத்தார எந்த ஆச்சாரியர் 4 மணிக்கே எழுந்து அவளுடைய அனுஷ்டானங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு தான் நமக்கு அனுகிரகம் பண்ண வரான். அந்த அனுஷ்டானத்தை விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டுறது, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நித்தியானுஷ்டானம் பண்றது நமக்கு எப்பயுமே அந்த அனுஷ்டானமே பாவங்களாவே பண்ணி தள்ளுறோம். அது நித்தியமாகவே இருக்கு. அப்போ நிபஹாஸ்ச கிதஸ்ய ஜந்தோஹோ அப்படின்னு அது இன்னும் பயத்தை உண்டாக்குறது. பாவம் பண்ணல அப்படின்னு யாராலையும் நான் இது வரைக்கும் பாவமே பண்ணலன்னா சொல்ல முடியாது, நமக்கு தெரியறது. ஆனா நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆமா யாருதான் பண்ணல, அவன் பண்ணலையா இவன் பண்ணலையா அப்படின்னு பண்ண பாபத்துக்கு நம்ம ஒரு காரணத்தை தேடுறோமே தவிர என்னைக்குமே அதை ஒத்துண்டது இல்லை. அதை நித்தியமாவும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொரு அபராதங்களும் எடுத்து பார்த்தா நரக்கங்கள்ல கூட அந்த நீ இந்த பாவம் பண்ணேன்னு சொல்லிதான் நம்மளுக்கு அந்த தண்டனையை கொடுப்பாளாம். அந்த மாதிரி சில தண்டனைகள் நமக்கே நமக்கே ஒரு காலத்துல புரியுது இந்த கஷ்டம் நம்ம பண்ணியிருக்க கூடாதுன்னு.
அப்படி இல்லாம இருக்கும் பொழுது, பகவானிடம் சரணாகதி பண்ண கூட எனக்கு யோக்கியதை இல்லாம இருக்கும் பொழுது, முகுந்த சரணௌ சரணம் க்ஷமே துவம் க்ஷமா, தாயாரே பொறுமையோட இருக்கிற தாயாரே, நீ பக்கத்துல இருக்கிறதுனால தானே என்னால அந்த சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ண முடியும். நம்ம பார்த்தா பக்தி பகவத்கீதையில பகவான் சொல்றது என்னன்னா, பக்தி யோகம் பண்றவாளுக்கு தான் மோட்சம். பக்தி யோகம் தான் முக்கியமான உபாயம். சரணாகதி பண்றவாளுக்கும் மோட்சம். இந்த பக்தி யோகம் சரணாகதி பண்றவாளுக்கு மட்டும்தான் மோட்சம். இல்லைன்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், இப்படி திரும்பி திரும்பி நம்ம இந்த பூமியில பிறந்துட்டே இருக்க வேண்டியதுதான். திருப்பி மரணம், திருப்பியும் புண்ணிய பாப்பங்கள், புண்ணியத்தினால திருப்பி சொர்க்கத்துக்கு போய் திருப்பியும் பரப்போம், பாப்பத்தினால நரக்கத்துக்கு போய் திருப்பியும் பரப்போம். இந்த சொர்க்கத்துக்கு போனா அது இன்னும் கொடுமை. நரக்கத்துக்கு போனா கூட பாப்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம், திருப்பி அனுபவிச்சுட்டு வந்துட்டோம், இனிமேலாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். இந்த சொர்க்கத்துல போய் நம்ம புண்ணியத்தை விட்டுட்டு வந்துடும். நம்ம பண்ண புண்ணியத்துக்கு அங்க போய் அனுபவிச்சுட்டு திருப்பி வரும், எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி வரும், அது இன்னும் கஷ்டம். அதனால இது ரெண்டுமே நமக்கு மோட்சத்துக்கு விரோதம் தான். அதனால நம்ம ஆச்சாரியர்கள் சொர்க்கத்தை பெருசா சொல்லிக்கிறது இல்லை. சொர்க்கத்தெல்லாம் போய் சந்தோஷமா இருக்கலாமேன்னா அதுவும் விரோதி தான் அப்படிங்கிறது. ஏன்னா பகவானிடம் சேர முடியாது. ஏன்னா நமக்கு முக்கிய லட்சியம் என்ன? மோட்சம். மோட்சம்னா என்ன? பகவானுக்கு எப்பயுமே கைங்கரியம் பண்றது. அதுக்கு ஒரு விரோதமா என்னென்ன இருக்கு? நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் தான் இருக்கு. அதனால அந்த ஸ்வர்க்கமும் நமக்கு விரோதி தான், மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இல்லை, அது தடையாக இருக்கு. அப்புறம் திருப்பி அடுத்த ஜென்மாவில தான் நம்ம சரி இந்த ஜென்மாவில தான் இப்போ இருக்கோமே அப்படின்னா சரணாகதி பண்ணாம இருந்தா அடுத்த ஜென்மாவில இதே மாதிரி இருந்துருவோன்றது என்ன நமக்கு நிச்சயம்? திருப்பி இந்த பாவத்தினால வேற மாதிரி ஒரு ஜந்துவாக கூட பிறக்கலாம். அதனால எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. அதனால நமக்கு இது ரொம்ப கஷ்டமான இருக்கிறச்சு நம்மளுக்கு பக்தி யோகம் பண்ணாதான் ஒரே வழி பகவான் கிடத்து மோட்சம் போக வேண்டியது. சரணாகதி அப்படின்னா இது ரெண்டுமே உபாயம்னு சொல்றாளேன்னா அது பகவான் அனுகிரகத்தோட சரணாகதி பண்ணாலாவது நான் மோட்சத்தை தரேன்னு அவன் சொல்றான். அவன் உபாயமாக அதை சொல்றானே தவிர அது ஒரு வியாஜம் தான். வியாஜம் அப்படின்னா இதாவது பண்ணானே அப்படின்னு ஒரு காரணம், அந்த காரணத்தை தேடுறான் பகவான். சரி சரணாகதி பண்ணா ஏத்துக்கிறேன். அதனால நம் பெரியோர்கள் அது உபாயமாக இல்ல, அது ஒரு வியாஜம் தான். அது பகவானுடைய கருணையினால அதுவும் உபாயமாக ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா பக்தி யோகம் பண்ணணும்னா என்ன அப்படின்னா கர்மயோகம் முதல்ல ஒழுங்கா பண்ணணும். அவாவாளுடைய பிரம்மச்சரிய வானப்பிரசாத் அந்த ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரியும் அதுக்கு தகுந்த மாதிரி கர்மயோகங்கள், நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள், சந்தியாவந்தனங்கள் இதெல்லாம் விடாம பண்ணணும். நிறைய நித்திய கர்மானுஷ்டானங்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய இதெல்லாம் நம்ம பண்ணணும். அது பண்ணதான் நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஞானம் ஒண்ணு வரும். அதனால ஞானம் சித்திக்கும். அந்த ஞான யோகம் பண்றதுனால பக்தி யோகம் சித்திக்கும். அப்போ பக்தி யோகத்துக்கு நம்ம எலிஜிபிலிட்டியே எப்போ அப்படின்னா எடுத்தவனே இல்லை, அதுக்கே ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட். கர்மயோகா, ஞான யோகம், அதுக்கப்புறம் தான் பக்தி யோகம். அது சித்திக்கும். அதுக்கு அப்புறமும் பக்தி யோகம்ன்றது ஒரு க்ஷணம் கூட பகவானை விடாம நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். அதுலயும் அந்த ஜன்மா கடைசியில தேகாவசானம் அப்படின்னு இந்த பிராணன் இந்த சரீரத்தை விட்டு போகும் பொழுது பகவானை நினைக்கலன்னா, அந்திம ஸ்மிருதி இல்லைன்னா அவன் திருப்பியும் பிறப்பான். அதுக்கு மகாபாரதத்துல பரதனுடைய கதையில வருது. பரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் சந்திரவம்சத்துல. அவர் கடைசி காலத்துல ஒரு மான பார்த்து ஆசைப்படுறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்துட்டார். ஆனாலும் ஒரு மான பார்த்து ஆசைப்பட்டதுனால திருப்பியும் அவர் அடுத்த ஜென்மாவில மானாகவே பிறக்கிறார். பக்தியோ தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு, மனைவிகளை விட்டு, பசங்களை விட்டு, பசங்கள் எல்லாம் ராஜாவாக்கிட்டு எல்லா தர்மங்களும் மக்களுக்கு பண்ணிட்டு நான் இனிமேல் பக்தி யோகம் பண்றேன் அப்படின்னு காட்டுல பக்தி யோகம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்டவருக்கே அந்த கடைசியில ஒரு மானை பார்த்து, மான் ஒரு குட்டி போட்டுது, பெரிய அம்மாமான் போயிடுச்சுன்னு உடனே அந்த குட்டி மான் மேல ஆசைப்பட்டு ஐயோ இதை இனிமேல் யார் பார்த்துப்பா அப்படின்னு அது மேல ஒரு பாசத்தை வச்சார். அடுத்த ஜென்மா அதனால அப்பேற்பட்டவாடிக்கே அப்படின்னா நம்மலாம் ஒரு க்ஷணத்துல என்னென்னவோ நினைக்கிறோம். அந்த அந்திம ஸ்மிருதின்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா சரணாகதி பண்ணவனுக்கு அந்திம ஸ்மிருதி இல்லை அப்படின்னு. அதனால அந்த சரணம் அப்படின்னு இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த சரணாகத்தின்னு பண்றதுக்கு கூட நமக்கு யோக்கியத்தை இல்லாத அவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கும். இதுவே ஒரு வியாஜம் தான். இப்ப இவ்வளவும் எதுக்கு சொன்னேன்னா, பக்தி யோகம் இல்ல சரணாகதியாவது பண்ணா விட்டுறேன்னா அந்த சரணாகதி அதுவே ஒரு சின்ன ஒரு வியாஜமாக பகவான் அவனுடைய பெரும் கருணையால நமக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா 35 அந்த எக்ஸாம் சரி போனா போறது பாஸ், சரி 60 35 சரி 20 ஆனாலும் நீ ஏதோ ஒன்று பாஸ் அப்படின்னு கடைசியா ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு கூட ஒரு எலிஜிபிலிட்டி இல்லாத அவ்வளவு மோசமாக பாவங்கள் பண்ணியிருக்க நம்மளுக்கு ஒரே கதி தாயார் தான், க்ஷமாதேவி தான் அப்படின்னு. க்ஷமேத்வம் அப்படின்னு நீரே தான் எனக்கு முகுந்தனுடைய சரணத்துல நான் என்னை சேர்க்கிறதுக்கு நீதான் எனக்கு இருக்கிற உபாயம். அப்படின்னா என்னன்னா
உபாயம் அப்படின்றது பெருமாள் சொன்ன உபாயத்துக்கே நம்ம உபாயம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு உபாயமாக தாயார் இருக்கா அப்படின்றதுதான் அந்த தாயாருடைய அனுகிரகம் தான் அப்படின்னு. அதுல அடுத்த ஸ்லோகத்துல ஏன்னா பெருமாள் கிட்ட போறதுக்கே தாயாருடைய அனுகிரகம் ஆயிடுச்சு, பெருமாள் கிட்ட நிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் பெருமாளுடைய சரணம் அப்படின்னு சரணாகதி பண்றதுக்கும் தாயாருடைய அனுகிரகம் தான். அது இல்லாமலே நமக்கு எதுவும் இல்லைன்னு. இப்போ அடுத்தது என்னன்னா, தாயார் நம்மளை எப்படி சேர்த்து வைக்கிறான்றதுக்காக 29வது ஸ்லோகம். திராணாபிசந்தி சுபகேபி சதா முகுந்தே சம்சாரதந்திர வஹனேன விலம்பமானே ரக்ஷா விதௌ தனுபிருதா அனகானுகம்பாம் மாதஸ்வயம் விதனுஹே மஹதீம் அபேக்ஷாம் அப்படின்னு பெருமாள் இப்ப இவ்வளவு சொன்னமே. அப்ப பெருமாள் நமக்கு பாவங்களை பார்த்து தண்டனைகள் கொடுப்பே தாயார்னாலதான் அப்படின்னு சொன்னா அப்ப பெருமாள் மேல ஒரு தோஷம் சொல்லிடுற மாதிரி ஆயிடுறது. அப்ப பெருமாள் நம்மளை ஏத்துக்க மாட்டேரா, அவருக்கு ஒரு கருணையே இல்லையா அப்படின்ற யோசனை வந்துடுறது. ஆனா இங்க சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா அப்படி கிடையாது. திராணாபிசந்தி பகவான் என்னுமே அவன் ரக்ஷணத்துக்காக தான் இருக்கான். அவனுடைய எண்ணமெல்லாம் எல்லாரையும் மோட்சத்துக்கு கொண்டு எல்லாருக்கும் நல்ல கதியை கொடுத்து கைங்கரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் அவனுடைய எண்ணங்கள். அவன்கிட்ட எந்த ஒரு யாரையுமே படுத்தணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனா இங்க என்னன்னா பகவான் சுதந்திரன், அவனால நினைச்ச என்ன வேணா பண்ண முடியும். இவனை மோட்சத்துக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு மோட்சத்தை கொடுத்துடலாம். நாளை பின்ன யாருமே கேள்வி கேட்க முடியாது. பகவானை போய் நீர் ஏன் இவனுக்கு மோட்சம் கொடுத்து அப்படின்னு கேட்க முடியாது. அவன் சுதந்திரன், அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனாலும் அவன் சாஸ்திரத்தை விரும்பவன். சாஸ்திரம் சொன்னதை மீற மாட்டான். சாஸ்திரம் அப்படின்றது அந்த வேதம், அந்த வேதத்திலிருந்து வந்ததுதான் சாஸ்திரம். வேதமான பிரமாணம் எப்படி வந்தது, யாரால பண்ணப்பட்டது அப்படின்னா அது அபௌருஷயம், ஒருத்தரால பண்ணப்பட்டது கிடையாது வேதம். அதுவும் பகவான் அனாதி காலமாக இருக்கான், வேதமும் அனாதி காலமாக இருக்கு. இந்த சாஸ்திரத்தை மீறி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டான். ஒரு பாவம் பண்ணான்னா அவனுக்கு தண்டனைன்றது நிச்சயம். அப்ப எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துறது தானே அப்படின்னா அது எப்படி? பகவான் ரெண்டுத்துக்குமே இந்த லீலாகதி, இந்த லீலா விபூதி, நித்திய விபூதி அப்படின்னு சொல்றோம். இந்த லீலா விபூதியில தான் பகவான் இங்க அவதாரங்கள்லாம் பண்ணி லீலைகள் பண்றான். இந்த ஜீவாத்மாக்களுக்கு எல்லாம் இந்த பூமி போன்ற இதெல்லாம் ஏற்படுத்தி சிருஷ்டியை பண்ணி அவளுக்கு சாஸ்திரத்தையும் கொடுத்து நல் வழியில தர்மத்தை பரிபாலனம் பண்றான். இதுக்கும் அவனே நாயக்கனாக இருக்கான், மோட்சத்துக்கும் அவனே நாயக்கனாக இருக்கான். இது ரெண்டுமே இருக்கு. அப்ப லீலா விபூதியில சாஸ்திரத்துல சொல்லப்படுது என்ன, புண்ணியம் பண்றவன் அவனுக்கான பலன், பாவம் பண்றவன் அவனுக்கான பலன் அப்படின்னு இருக்கும் பொழுது இல்ல வானா எல்லாரையும் நான் மோட்சத்துக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இங்கேயும் அவளை அவதரிக்க இவாளை நம்மளுக்கு பிறப்பை கொடுத்து நமக்கு நல்ல குருக்களை கொடுத்து, ஆனாலும் இங்க இருக்கிறவாளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அவனே அவதாரங்கள் பண்ணி கைங்கரியங்களும் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அதையும் மீறி நம்ம மறந்து வேற வேற பாவங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சம்சார தந்திர வஹனேன விலம்பமானே நமக்கு காட்டுறான், விளம்பம் பண்றான். இந்த சம்சாரத்துல இருக்கிறவாளுக்கும் நல்ல நல்ல கைங்கரியங்களை கொடுக்குறான். ஆனாலும் நம்ம நிறைய தப்பு பண்றதுனால இந்த சம்சாரத்தை அவனால இதுக்கும் நாயக்கனாக இருக்கிறதுனால இதையும் நிர்வாகிக்கணும். நமக்கு ஒரு 2 பிசினஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் தூக்கி நான் ஒண்ணுத்திலேயே போடுறேன்னு சொல்ல முடியாது. இங்க இருக்கிற மக்கள் அந்த பிசினஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ஒன்ன பண்றது. அப்ப மோட்சத்தை விரும்பணும், மோட்சத்துக்காக எதிர்பார்க்கணும், மோட்சம்னா என்னன்னு தெரியணும், அதுக்கு முன்னாடி நம்ம ஜீவாத்ம ஸ்வரூபம் தெரியணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம எல்லாருக்கும் மோட்சம் அப்படின்னு கொண்டு ஒரு இடத்துல வச்சிட முடியாது. அப்படி பண்ணா பெருமாளுக்கு தாரதமியம் வந்துடும். அப்படின்னா என்னன்னா பக்ஷபாத்தி, பகவான் பக்ஷபாத்தி ஆயிடுறாங்க இல்லையா. இப்ப எல்லாருக்குமே ஒரே சம்பளம் தான் அப்படின்னா ஒருத்த கஷ்டப்படுறவனுக்கு அப்ப கஷ்டப்படாதவனுக்கு என்ன பண்றது? அது அப்ப கஷ்டப்படாதவனுக்கும் என்ன ஆகும்னா ஒரு நாளைக்கு கஷ்டப்படுறவனுக்கும் நம்ம ஏன் கஷ்டப்படணும், அதான் எல்லாருக்கும் ஒரே இதுதானே, பலன் தானே அப்படின்னு ஆயிடுறது. அதனால பாபங்களும் பண்ணிட்டு அதையே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பக்ஷபாத்தம் அப்படின்றது வருது. பக்ஷபாத்தம் இருக்கவே கூடாது இல்லையா பகவானுக்கு. எல்லா பசங்களுமே அப்பா ஒரே மாதிரிதான் பார்ப்பாலும் ஒருத்தனை அதிகமா திட்டுறான்னா அது காரணம் என்ன அப்படின்னா பக்ஷபாத்தம் இருக்குன்னு இல்ல, ஆனாலும் அவன் திருந்தனம் அப்படின்ற ஒரு இதுலதான். அதனால எல்லாம் இப்ப பையன் கேட்கறான்றதுக்காக எல்லாருக்கும் ஒன்னா பண்ணிட முடியாது இல்லையா. அவனுடைய கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
அதெல்லாம் பார்த்துதான் நம்ம பண்ணணும். அதனால எடுத்தவுடனே எல்லாருக்கும் மோட்சம்னு சொன்னா அப்புறம் மோட்சத்திலேயே போய் நம்ம இருக்கிறதையும் கெடுத்து விட்டுருவோம். அதனால அந்தந்த அதை அது வேணும் அப்படின்னாவது நம்ம தோணணும். அதுக்காக என்ன பண்ண அப்படின்னா, பகவான் ஒரு சின்னதாவது அவன் சரணாகதியாவது பண்றானா அப்படின்னு பகவான் ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறான். அதனால அந்த ஒரு விஷயம் பகவான் எதிர்பார்க்கிறான் அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதுதான் தாயார் வராக புராணத்துல பெருமாளையே அதை அந்த புராணத்தை சொல்ல வச்சு நமக்கு திருப்பியும் ஆண்டாளாக அவதாரிச்சு நமக்கு அந்த சரணாகதி சாஸ்திரத்தை தான் எடுத்து சொல்றான், பண்ணியே காட்டுறான். அதனால சம்சார தந்திர வகனேன அப்படின்னு இந்த சம்சாரத்தையும் அவன் நடத்தணும். எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல வச்சிட முடியாது. இந்த சம்சாரத்துல அங்கே இருக்கிற வேதத்தின் சொல்லபடி அந்தந்த கர்மாக்களுக்கும் அதுக்கு யாருக்கு என்ன தண்டனையோ யாருக்கு என்ன புண்ணியோ அவன் தான் கொடுக்கணும். இது வேற யாரும் புண்ணிய பாப்பத்தினால வர பலன்களை வேற யாரும் தேவத்தையும் கொடுக்க பகவான் அவனே தான் தன் கையில வச்சிருக்கான். அதனால ரக்ஷா விதௌ தனுபிருத்தாம் அப்படின்னு என்ன இதை ரட்சிச்சு இதுல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை, தாயாருடைய மாதா ஸ்வயம் அப்படின்னு. மாதா அம்மா ஸ்வயம் நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. விதனுஹே மகதீம பக்ஷாம் அப்படின்னு அந்த பகவான் அவர் ஒரு வியாஜமாக ஒரு மனசுல ஒண்ணு வச்சிருக்காரு இல்லையா, இதையாவது பண்ணா நான் மோட்சத்தை கொடுக்குறேன்னு. அதை தாயார் விளம்பம் பண்ணி இதையாவது நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு நம்ம பண்ணாத இருந்தாலும் சரணாகதியை பண்ணுங்கோ அப்படின்னு அதை சொல்ல வைக்கிறா, அதை பண்ணி காட்டுறா, இதையாவது பண்ணுங்கன்னு அப்படின்னு அந்த எண்ணத்தை நமக்கு உருவாக்குறா. நமக்கு இந்த ஜென்மாவில இப்படி கேட்டு நம்ம போய் ஆச்சாரியன் கிட்ட சரணாகதின்னு ஒருத்தன் பண்றான்னா அது சத்தியமா அது அவனா பண்ணான்றது கிடையாது, அது தாயாரனுடைய அனுகிரகம், ஆச்சாரியர்கள் பெருமாளுடைய அனுகிரகம் தான். நமக்கு தோணித்தே அப்படின்னா ஏதோ சாஸ்திரங்கள் படிச்சு நமக்கு தோணினது இல்லை. அது நம்ம பல ஜென்மாக்கள்ல பண்ண புண்ணியத்தினால இருக்கலாம், இல்ல நம்ம பெரியோர்கள் பண்ண ஒரு அனுஷ்டானங்கள்னால நமக்கு இருக்கலாம். இதுவாவது தோன்றதே அப்படின்னா அது இந்த இடத்துல சொல்றது தாயாரனுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு. அது இல்லைன்னா நமக்கு சரணாகதி பண்ணணும்னு தோணாது. ஏன்னா கோட்டியில எத்தனை பேர் சரணாகதி பண்றான்னு பார்த்தா 1% கூட இல்லை. அதனால நம்ம இது தெரிஞ்சுக்கலாம், இது தாயாரனுடைய அனுகிரகம் அப்படின்னு. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா பக்கத்துல பெருமாள் பக்கத்துல போறதுக்கே தாயாரனுடைய அனுகிரகம் தான். சரணாகதிக்கு நமக்கு அனுகூலம் பண்றது, நம்ம சரணாகதி பண்ண வைக்கிறதும் தாயாரனுடைய அனுகிரகம் தான். அந்த எண்ணம் தோன்றதும் தாயாரனுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல. அதனால முதல் 2 ஸ்லோகத்தினால தாயார்னு சொல்றதுனால பெருமாளுக்கு நம்ம மேல கோபம் இருக்கே அப்படின்னு நம்ம அப்படி நினைச்சுக்க வேண்டாம். அவரும் எவ்வளவோ அனுகூலம் பண்ணி ஏதாவது ஒரு வியாஜமாவது பண்ணட்டும் அப்படின்னு சாஸ்திரத்தை மீறாத அவன் சுதந்திரனாக இருந்தாலும் சாஸ்திரத்தை மீறாம இருக்கான் இல்லையா. தர்மத்தை மீறக்கூடாது. ஒரு ராஜாவா இருக்கான்னா அந்த ராஜா நினைச்சா யார வேணா உள்ள இருந்து வெளில எடுத்துட முடியும், வெளில இருந்து உள்ள போட்ட முடியும். அதுக்குன்னு அந்த ராஜ்யாங்கத்துல ஒரு லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். அப்ப அவர்தான் ஒரு உண்மையான ராஜா. சும்மா ஒரு சாஸ்திரம் சொல்லி இந்த தப்பு பண்ணவன் அவனுக்கு இவ்வளவு தண்டனை 2 வருஷம் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இவன் எனக்கு தெரிஞ்சவன், இல்ல இவன் என் பையன் அதனால இவனை விட்டுடு அப்படின்னு சொன்னா அப்போ அவன் போட்ட லாவையே அவன் மீறான்னு தானே அர்த்தம். நீதானே அந்த லா ஒண்ணு பண்ண. அப்போ அவர் ஒரு மினிஸ்டர்ஸை வச்சு அவர் சேர்ந்து பண்றேன்னு வச்சுக்கோம். ஒரு ராஜா பிரைம் மினிஸ்டர்னே வச்சுக்கலாம். நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு லா இருக்குன்னா அதை ராஜாவே மீறக்கூடாது. எதுக்காட்டியான நமக்கு சேர்ந்தவன் நம்மளுடையவன் அப்படின்னு எல்லாரையும் தூக்கி மோட்சத்துல வச்சிட முடியாது. அதனால அந்த லா என்ஃபோர்ஸ் பண்றதுன்றது ஒரு ராஜாவினுடைய கடமையோ, சாஸ்திரத்தை இது பண்றது சாட்சாத் பகவான் கடமைனா இங்க நமக்கு ராஜாக்கு கடமையாக இருக்கலாம். பகவான் சுதந்திரன், அவன் நினைச்சா இதை மீற முடியும். ஆனா அவனே அதை மீறாத நமக்கு இருக்கான். அதுவுமே ஒரு பெரிய அனுகிரகம் தான். ஆனா அதுலயும் அவன் ஒரு வியாஜமாவது ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் ரூல்ஸ் இருக்கு. பரவாயில்ல இதையாவது பண்ணா நான் அவனுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்லி தாயார் நமக்கு அதை புரிய வச்சு நமக்கு அந்த சரணாகதின்ற எண்ணத்தையும் கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல நம்ம அனுபவிச்சோம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம். தர்மத்ருஹம் சகல துஷ்டுதி சார்வபௌமாம் ஆத்மானபிக்யமனுதாப லவோங்கிதம் மாம் வைதானசூகர பதேச்சரணாரவிந்தே சர்வம் சஹே நனு சமர்ப்பயித்தும் க்ஷமாத்வம் அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். இது இப்ப சொல்லக்கூடிய எல்லா ஸ்லோகமே நித்தியானுசந்தானம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் தான் நமக்கு. அதான் தேசிகன் ஒருன்றுதானே அமையாதோ அப்படின்னு சொல்றேன் இல்லையா. எந்த ஸ்லோகமா இருந்தாலும் தயாசத்தகம் பண்ணிச்ச
இந்த ஸ்லோகம் நம்ம நித்தியமே சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். அஹமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்ற ஸ்லோகம். ஏன்னா அது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. சுவாமி தேசிகன் நமக்காக அது அப்படி வேண்டு. அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகமும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒரு ஜீவாத்மான்றவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, நிறைய எல்லாருமே முக்கியமா எல்லாம் பார்த்தா தர்ம கிரகம் நம்ம எப்படி இருக்கோம்னா தர்மத்துக்கு விரோதமாக துரோகிகளாக இருக்கும். தர்மத்தை துரோகியாக இருக்கும். தர்மம் சொல்றதை நம்ம பண்றது இல்லை. நம்ம பண்ணனா பரவாயில்ல, தர்மம் பண்றவனையும் பண்ற விடுறது இல்லை. எவனாவது ஒருத்தன் தர்மம் பண்ண, ஆமா அவன் தான் பெருசா பண்ணான், நான் பண்ணாததா அப்படின்னு அவனையும் தூஷிக்கிறோம். தர்மம் பண்றவனும் நமக்கு பிடிக்கிறது இல்லை, அவனையும் பண்ண விடுறது இல்லை. தர்மம் செய்வர்களையும் நமக்கு அவளையும் பண்ண விடாமையும் பண்றோம். ஒரு யஜ்ஞம் பண்றான்னா இரண்யாட்சி என்ன பண்ண, என்னதான் நீ வேண்டணும்னு யாரையுமே யஜ்ஞாகாரிகள் பண்ண விடாம பண்ணான் ஹிரண்யகசிபு. அந்த மாதிரி நம்மளும் தர்மத்தை பண்ண விடாம சில பேர் பண்றோம். நம்மளால பண்ண முடியல, ஒருத்தன் பண்ணா அவனை நீ இப்படி பண்ண வைக்காத அப்படின்னு சில விஷயங்கள் பண்றோம். அந்த மாதிரி இருக்கச்சு என்னன்னா சகல துஷ்கிருதி சார்வபௌமம் அப்படின்னு சகல பாவங்கள் பண்றா இல்லையா, அந்த பாவங்கள் பண்றவாளுக்கு எல்லாம் சார்வபௌமாம் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தியாக நான் இருக்கேன். ஹமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. அதேதான் அந்த விஷயத்தான் இங்க சுவாமி தேசிகன் நீங்க சொல்றேன். அப்படி தர்மத்துக்கு விரோதியாக இருக்கிற நான் அப்படின்னா பாவங்கள் பண்றவாளுக்கு ஒரு சக்கரவர்த்தியாக இருக்காங்க. பாவங்கள் பண்ணதுலயே அதிகமாக பாவம் பண்ணவனாக நான் இருக்கிறதுனால நான் சக்கரவர்த்தி. ஆத்மா நபிக்யம் அனுதாபம், ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காம இருக்கு. என்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாம இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் பாவம் செய்வது, அதுக்கப்புறம் பశ్చాத்தாபம் கூட பண்றது இல்லை. சில வாட்டி பாவம் பண்ணிட்டு இது தப்புன்னு தெரிஞ்சும் கூட அதுக்காக நம்ம கவலைப்படாம இருக்கும். என்ன லோகத்துல பண்ணாததான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம தேடி ஒண்ணு சொல்றோம். இது ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால அப்பேற்பட்ட என்ன வைத்தான சூக்கர பதே சரணார விந்தா அப்படின்னு, வைத்தானன்றது யஜ்ஞம் அப்படின்னு பேரு, சூக்கரன் வராகன், யஜ்ஞவராகன் பெருமாளுடைய திருவடியில நீர்தான் எங்களை சமர்ப்பிக்கணும். எப்படி ஒரு அர்ச்சகர் புஷ்பத்தை எடுத்து சமர்ப்பிக்கிறேரோ அந்த மாதிரி எங்களெல்லாம் பகவானுடைய திருவடி. அந்த புஷ்பம்னா கூட அது நல்ல சுகந்தத்தை கொடுக்கக்கூடிய, ஆனா நான் மகா பாபி, அதனால அது எல்லாராலையும் முடியாது. என்னை சேர்த்து திருவடியில சேர்க்கறதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்றேன் சரணாரவிந்து. ஏன்னா சர்வம் சகே, எல்லாத்தையும் தாங்குபவள், எல்லா கஷ்டத்தையும் தாங்குபவளான பிராட்டியான பூமி பிராட்டி நனு சமர்ப்பயிட்டு க்ஷமாத்வம், க்ஷமா அப்படின்ற வடிவமே, பொறுமை என்ற வடிவமே இருக்கக்கூடிய சர்வம் சகே எல்லாத்தையும் தாங்கக்கூடிய என்ன சமர்ப்பித்தும் அப்படின்னு அப்பேற்பட்ட பகவான் யஜ்ஞவராகனுடைய திருவடியில என்ன நீ சமர்ப்பிக்கணும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில். இதுல ஆத்மானபிக்ஞ அப்படின்றதே நம்ம பெரிய விஷயம். ஆத்மஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்காத இருக்கோம் அப்படிங்கிற. நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னா, முதல்ல ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம சரீரம் இருக்கு இல்லையா, இதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் பெரியவா எடுத்து சொல்றான். இப்போ என்னுடைய வீடு அப்படின்னு சொன்னா, என்னுடைய அப்படின்னு சொல்றோம், என்னுடைய பைக் அப்படின்னு சொல்றோம், என்னுடைய கார் அப்படின்னா அது என்னுடைய இது அப்படின்னா ஐ ஆம் த ஓனர் ஃபார் தட். ஆனா அது நான் கிடையாது இல்லையா. அந்த மாதிரி டாக்டர் கிட்ட மட்டும்தான் நம்ம சத்தியத்தை சொல்றோமா. என்ன அப்படின்னா என்னுடைய உடம்பு வலிக்கிறது, என்னுடைய கை வலிக்கிறது அப்படின்னு. என்னுடைய கைன்னு எப்போ ஆச்சோ அது என்னுடையது, ஆனா அதுவே நான் கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இந்த சரீரமே நம்போ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சரீரம் வேற ஆத்மா வேற. பிராணம் போயிடுச்சு அப்படின்னா இந்த சரீரத்தினால என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆத்மாவுக்கு சரீரம் தேவைப்படுறது. ஏன்னா ஆத்மாவால பாக்குறதோ கேட்கறதோ அதெல்லாம் முடியாது. அது ஒரு சரீரத்தை எடுத்துக்கணும், ஏதோ ஒரு சரீரத்தை அதை எடுத்துக்கணும். ஒரு ஜந்துன்னா அதுக்கு அந்த சரீரம், அது பண்ண புண்ணிய பாபங்கள். நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா புது ட்ரெஸ் வாங்குறோம். நல்ல பணக்காரன் நல்ல விதமான ட்ரெஸ் வாங்குவான், ஏழைன்னா அவனுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறான். அதனால நிறைய பாவங்கள் பண்ணா அது அந்தந்த சரீரம் தான் அது நம்மளால எடுத்துக்க முடியும். தேவதைகளோட சரீரம் நம்மளால எடுத்துக்க முடியும், அதுக்கான புண்ணியங்கள் பண்ணணும். அப்போ இந்த ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன, ஆத்மான்றது தனின்றது தெரிஞ்செடுத்து அந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்னன்னா தாசோகம் அப்படின்றது சாட்சாத் பகவானுக்கு நம்ம தாசன், அவனாலதான் நம்ம இருக்கோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் ஒரே லட்சணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டாலே ஆத்மஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணமாக பெரியோர்கள் சொல்றது என்னன்னா, ஒரு 4 வித்வான்கள் பேசியிருந்தாலாம். 4 வித்வான்கள் பேசியிருந்தா குளத்துல, எனக்கு தான் மோட்சம் அப்படிங்கிற. ஒருத்தர் சொல்றா, இல்ல உன்னோட நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், அதனால எனக்கு தான் மோட்சம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒரு அம்மா
அந்த குளத்துல பேசிட்டு இருக்கா. ஒரு அம்மா வந்து குடம் தூக்குறவரா, இவ பேசுறத கேட்டு ஒரு வார்த்தை சொன்னாலாம், நான் செத்தாதான் உனக்கு மோட்சம் அப்படின்னா, உங்களுக்கு மோட்சம். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம செத்தா நமக்கு மோட்சம் அப்படின்னா சரி, நம்ம மரணம். இவ போறதுக்கு நமக்கு மோட்சத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு திருப்பி போய் என்னமா வளர்ற அப்படின்னாலாம், நான் வளரல. நான் என்ற அகங்காரம் செத்தா அப்படின்னா, நான் என்ற அகங்காரம் என்னைக்கு உங்ககிட்ட இருந்து போறதோ, நான் ஒரு தாசன், பகவானுக்கு தாசன் அப்படின்னு என்னைக்கு உனக்கு புரியுறதோ அன்னைக்குதான் உனக்கு மோட்சம் அப்படின்னாலாம். அந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த அம்மா என்ன சாஸ்திரங்கள் படிச்சாங்கன்னா இல்ல, ஒரு ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தா, அந்த ஆச்சாரியர் குட்டீரத்துக்கு கோலம் போடுறதோ அப்படி கூட அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வந்தாலே போருமா நமக்கு. ஏன்னா அந்த பாவம் வருதுதான் கஷ்டம். விஷயம் தெரியும் அப்படின்றது நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அது பாவனையாக வரணும். நம்ம தாசன் அப்படின்னு வாயால சொல்லிட்டு போறது மட்டும் கிடையாது, அது மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஒரு பாகவதா கிட்ட நம்ம அப்படி நடந்துக்கணும், அதுதானே முக்கியம். அதனால நான் அப்படின்னு நான் என்ற அகங்காரம் போனா அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, ஒருத்தன் ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்துல படிக்கிறதுக்கு போறான். 21 வருஷம் காலக்ஷேபங்கள் கத்துன்னு இருக்கான். அவ அப்பா ஒரு லெட்டர் போட்டாராம், 21 வருஷமா படிச்சியப்பா, நீ என்ன படிச்ச அப்படின்னா, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கத்துண்டேன் அப்படின்னு. என்ன வார்த்தை அப்படின்னா, தா அப்படிங்கிற வார்த்தை. தான்னு ஒரு வார்த்தை கத்துக்கிறதுக்கு உனக்கு 21 வருஷமாச்சா? இன்னும் நீ நிறைய கத்துக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகுமோ அப்படின்னாராம். அதுக்கு அவன் சொன்னானா, சோகம் அப்படின்றது நம்ம யார்கிட்டையும் போய் கத்துக்க தேவையில்ல. சோகம் அப்படின்றது நமக்கே தெரியும். என்னதான் சோகம் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்லுவா, அவளுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவா. சோகத்துக்கு முன்னாடி சேர்த்துட்ட தாசோகம், நான் தாசியன், நான் பகவானுக்கு தாசோகம், அவனுக்கு தாசியம் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்றது நான் கத்துட்டேன் அப்படின்னா, அப்பா நீ திருப்பி வந்துரு, உனக்கு எல்லா சகல விதமான ஞானமும் வந்துருக்கு அப்படின்னு. அதனால அந்த தாசோகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பதம் அப்படி மம அகம் அப்படின்ற இந்த 2 வார்த்தை நம்மளுக்கு வந்து பெருமாளை விட்டு பிரிச்சிடும். ஆனா 3 வார்த்தையான தாசோகம், நான் அவனுடையவன் அப்படின்னு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அது பகவான் கிட்ட சேர்க்கும். அதுதான் ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மா என்ன அப்படின்னா அது நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்பயுமே தாசோகம் அப்படின்றது அந்த ஒரு பளபளன்னு மின்னக்கூடிய ஒரு வைரம் இருக்கு. அது ஒரு கால்வால விழுந்துட்டு ரொம்ப சேறு சகதியாகி ஒரே அழுக்கு படைஞ்சிருச்சு அப்படின்னா, அது ஒருத்தன் கிட்ட போய் கொடுத்தா அது நல்லா தொடச்சா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற வைரம் அதே போலதான் பிரகாசிக்கும். அப்போ இது மேல வர ஒரு விஷயம்தான் அது அழுக்காகிறதே தவிர, ஆனா உண்மையா அதனுடைய சொரூபம், அந்த வைரத்தினுடைய சொரூபம் அது மின்னும் தான். அது மேலே அழுக்கு படைகிறது. அப்படிதான் இந்த சம்சாரத்துல இந்த புண்ணிய பாபம் என்ற அழுக்கு நம்மளை சூழ்ந்திருந்தே தவிர, நம்மளுடைய ஆத்மாவுடைய நிஜஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசம். அதுக்கு ஞானம் இருக்கு. அதுக்கு அந்த அந்த அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து அந்த ஆத்மா அது பகவானுடைய கைங்கரியம் பண்றதுக்கே இருக்கு அப்படின்னு. அது நமக்கு எப்ப புரிய வரும் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் போன்றவர் வந்து அந்த வைரத்தை அவன் எப்படி தொலைச்சானோ, நம்ம மேல இருக்கிற அழுக்க தொலைச்சாதான் நமக்கு அது புரியும். அன்று நம்ம வந்து பகவான் இடத்தில் சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னும், அந்த ஆத்மஸ்வரூபம் இதுதான், இது கூட தெரியாம இருக்கேன் அப்படின்னு, தர்ம துரோக தர்மத்துக்கு ஒரு எதிரியாக இருக்கேன், துரோகியாக இருக்கேன், சார்வபௌமனாக பாவங்களுக்கெல்லாம் ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கேன், பாவம் பண்ணி இது நான் பண்ணேன் அப்படின்னு கூட நினைக்கல, இது பண்ணிட்டோமே அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அப்பயே அவனோட பாதி போகும் போயிடுமா. நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் பண்ணது தப்புன்னு ஒரு பாவத்துக்கு நினைச்சேன்னா அதுல பாதி தண்டனை அப்பயே போயிடுமா. அதை ஒத்துக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுவும் இல்லை. அதுக்காக நான் கஷ்டமும் படல. ஆத்மஸ்வரூபமும் என்ன என்று எனக்கு தெரியாத இருக்கு. ஆனா அப்பேற்பட்டவனையும் இந்த யஜ்ஞவராகருடைய திருவடியில அம்மா நீதான் சமர்ப்பிக்கணும். சர்வம் சகே, எல்லாத்தையும் தாங்குபவளான பூமி பிராட்டியே க்ஷமா துவம், நீதான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்றது இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அற்புதமான ஸ்லோகம், நித்தியானுசந்தானம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ஸ்லோகம். இதோட இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது 3 ஸ்லோகத்தோட அடுத்த வாரம் பூஸ்துதி முடியுது. எல்லா பாகவத்தாலும் அடுத்த வாரம் நம்ம வந்து சாத்மரை பண்ணலாம் அப்படின்றதும் விண்ணப்பிச்சு முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.